ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ. ஸ்கூல் பசங்க, கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் இல்லைனா அவங்களோட பேரண்ட்ஸ் யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க. அதுவும் யாருன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான ரிலேட்டடான வீடியோ தான். கொஞ்ச நாள் முன்னாடி நானும் ஸ்டீவும் ஈவினிங் டைமில் இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். அது வந்து ஈவினிங் பீக் டைமில், அதனால வந்து பஸ் எல்லாமே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸ்கூல் பசங்களாம் கூட ஏறி தான் இருந்தாங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தும் ஸ்கூல் பசங்களாம் உள்ளே வர சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோர் க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் பஸ்ஸே எடுத்தாரு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் பேர் இறங்குனாங்க. அந்த டைமில் வந்து இந்த ஸ்கூல் பசங்களும் இறங்கி ஏறிட்டாங்க. ஆனா டோரை வந்து க்ளோஸ் பண்ணவே விடல. என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5-6 பேர் அந்த டோரை நல்லா டைட்டா புடிச்சுக்கிட்டு அது க்ளோஸே பண்ணவே விடல. டிரைவரும் கண்டக்டரும் சொல்லி பார்த்தாங்க, மேலே ஏறுங்க, வண்டி எடுக்கணும். அவங்க யாரும் சுத்தமா காதுலயே வாங்கவே இல்ல. அப்புறம் டிரைவர் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா போயிட்டே இருந்தாரு. இதெல்லாம் பத்தாதுன்ட்டு காலை வந்து ரோட்ல வச்சு தேய்ச்சிட்டே வராங்க. பஸ் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு, அப்பயும் அந்த வேலை பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் டிரைவர் வந்து ஒரு ஓரமா நிறுத்தி வண்டியை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பசங்க கிட்டயும் சொல்லிட்டாங்க, நீங்க மேலே ஏறினா தான் நான் வண்டி எடுப்பேன் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் வரைக்கும் நாங்களும் வெயிட் பண்ணோம். சரி ஏறிடுவாங்க, எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பசங்களுக்கு தெரியுது நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பஸ், நம்ம ஏறினாதான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள இருக்க மக்களுக்கும் நம்மளால தான் டிலே ஆகுது அப்படின்றது தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க பாட்டு கதை பேசிட்டு நின்னுட்டு இருக்காங்க. எங்களுக்கும் இங்க ஒரு பக்கம் டைம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டீவ் வந்து ஏஞ்சு, என்னப்பா உங்களுக்கு ப்ராப்ளம், இத்தனை பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பஸ்ஸும் உங்களுக்காக தான் நின்னுட்டு இருக்கு, மேலதான் ஏறுங்களா, மேலே ஏறதுனால இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. அதை கூட நம்ம சொல்றது கூட அவங்க எதுவுமே காதுல வாங்கல. நம்ம கிட்டே பதிலுக்கு ரிப்பீட்டடா திமிரா தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் வந்து அவங்களை கத்த ஆரம்பிச்சதும் அதுக்கப்புறம் சைலண்டா வந்து உள்ள ஏறிட்டாங்க. அப்புறம் அவங்க ஊர் வந்துடுச்சு. இறங்கிட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து கத்துறாங்க, என்ன பேசுனீங்களே, இங்க வந்து பேசுங்க, எங்க ஊரு அப்படின்ட்டு கத்துறாங்க. அது வந்து தைரியமா பஸ்குள்ள பேசவே இல்லை. பஸ் விட்டு இறங்கிட்டதுக்கு அப்புறமா, பஸ் மூவ் ஆகுனதுக்கு அப்புறமா அங்கிருந்து கத்துறாங்க. அப்போ உள்ள இருக்கும் போது ஏன் பேசல, அவங்க மேல தப்பு இருக்கிறதுனால தானே. இந்த வீடியோ பாக்குற ஸ்கூல் பாய்ஸ் இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க ஸ்கூல் போயிட்டு வரீங்க, இதெல்லாம் ஜாலி அப்படின்ட்டு நினைக்கலாம். பட் நம்ம ஜாலியா இருக்கிறது வந்து மத்தவங்களுக்கு எந்த விதத்திலயும் பாதிக்கவே கூடாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த பஸ்ல வந்து எத்தனை பேர் போயிட்டு இருப்பாங்க, என்னென்ன ரீசனுக்காக அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகலாம், அவங்களுக்கு அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு யாருன்னா பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருன்னா ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்காக அந்த விஷயமா போயிட்டு இருக்கலாம். வந்து வெளியூர் போயிட்டு இருக்கலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம்னால அவங்க இன்னொரு பஸ் மிஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க இன்னொரு ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு. உலகத்துல எவ்வளோ நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் நியூஸா பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப தூரம் நடக்குது அப்படின்ட்டு நம்ம வெறும் நியூஸா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் இப்போ சில விஷயம்லாம் நியூஸ்ல வராம நம்ம காதுக்கே டைரக்டா கேள்விப்படுது. டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் வந்து ஆசை இல்லை உங்களை வந்து திட்டணும் அப்படின்றது, உங்களோட சேஃப்டிக்காக தான் அவங்களும் அதெல்லாம் திட்டுறது. கேர்ள்ஸ் நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் உங்களோட கிளாஸ்மேட்ஸ்க்கு தயவு செஞ்சு இதை வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் இது உங்ககிட்ட ரெக்வஸ்டா கேட்குறேன். உங்க அம்மா அப்பாவை பத்தி நினைங்க, உங்களோட சேஃப்டியை பாருங்க. மற்றவங்களோட டைமும் நம்மளால பாதிக்கப்பட்டுறவே கூடாது. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ கேட்டுட்டு இதுக்கப்புறமாச்சு யாருன்னா ஒருத்தராச்சும் அந்த மிஸ்டேக் பண்ணாம இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வரைக்கும் பொறுமையா கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.